வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்திலேருந்து இப்போ ஒரு 400 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. என்னென்ன விதமான கேட்டகரின்னு எடுத்துட்டிங்கன்னா, பர்சனல் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ரெசிடென்சியல் அசிஸ்டன்ட், ரூம் பாய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீப்பர், கார்டனர், வாட்டர்மேன், சானிடைசர் ஒர்க்கர், வாட்ச்மேன் சொல்லி பல விதமான கேட்டகரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷ், தமிழில் தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த பேஜுக்குள்ளே நீங்கள் வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா தனித்தனியாக அதுக்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் இப்போ பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அந்த கேட்டகரியை அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு நேரம் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, லாகின் அண்ட் அப்ளை ஆன்லைன், அல்லது பார்த்திங்கன்னா நீங்கள் புது கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழைய கேண்டிடேட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துடுச்சு அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஃபர்கட் பண்ணி பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இதில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு நேராக ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட நேம், அதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு கேப்சா டைப் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க சேவ் பண்ணிடுவாங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்துருங்க. நீங்கள் பேக்கில் வந்ததுக்கப்புறம் லாகின் அண்ட் அப்ளை ஆன்லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க தெரியுமா, அப்போ கொடுத்துருக்க இமெயில் ஐடியை கொடுத்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு இதில் கொடுத்துட்டு இந்த கேப்சா டைப் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிரும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, ப்ரோ இந்த வாட்டி புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த ஹைகோர்ட்லேருந்து எதுவும் வேலைவாய்ப்பு வெளியிட்டிருக்காங்க, நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா தாராளமாக அந்த இமெயில் ஐடி வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை மறந்துருப்பீங்க. அப்படி மறந்துருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடி இந்த கேப்சா கேட்பாங்க. டைப் பண்ணிட்டு சென்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் போகும். ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா புது பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல லாகின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாகின்கிறத கிளிக் பண்ணி உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்தீங்கன்னா என்னோடய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஜஸ்ட் சப்மிட்டுன்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த இன்டர்ஃபேஸ் இருக்கும். இல்லை ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பர், கார்டனர், சானிடைசர் ஒர்க்கர், வாட்டர்மேன், வாட்ச்மேன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான க்ளோசிங் டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா அப்ளை லிங்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சோப்தார் இதுக்கான லிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க மேலே இருக்குதுன்னா அதுக்கு நேராக இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் 3 ஃபார்முக்கு அப்ளை பண்ண விரும்பினா தாராளமாக அப்ளை பண்ணலாம். தனித்தனியாக நீங்கள் கிளிக் பண்ணி தனித்தனியாக அப்ளை பண்ணி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2ஆவதாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு நேராக இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் லோடிங் ஆகி அடுத்த பேஜ் வரப்போகுது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 விதமான ஸ்டெப் மூலிமா நீங்கள் இதை முடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன், செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கல்வி தகுதி விவரங்களை கொடுக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா உங்கள் கொடுத்த டீட்டெயிலாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் நான் கொடுத்தோன்னே இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்டிங்குமே செலக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண அவசியம் கிடையாது. மொத்தமாக அந்த 4-5 போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா நேமும் பார்த்தீங்கன்னா நேராக கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர், நோட்டிஃபிகேஷன் டேட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. கொடுத்து முடிச்சோன்னே நான் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தேன் தெரியுமா, அதனால் பார்த்தீங்கன்னா நேம் எல்லாமே இவங்க டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இருக்குது. என் பிறந்த தேதி கூட அவங்களாம் பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க ஸ்டேட்டஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வாங்க. உங்கள் ஃபாதர் நேம், அதோட அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, உங்கள் மதர் நேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்கள் ஆதார் நம்பர் எல்லாமே இருக்கும். கரெக்டாக நீங்கள் ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கீழே அப்படியே வந்துடுங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலையும் அவங்கள நீங்கள் ஏற்கனவே நம்ம அப்ளை பண்ணதெல்லாம் ப்ரீபெய்டாக ஃபில் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க.
செக் பண்ணிவிட்டு இதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இடம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சில போஸ்டிங் வேண்டான்னு நினைப்பீங்க. அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா 4மே அப்ளை பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா 4 போஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸ் சேம் ஆச்சு அந்த பாக்ஸை டிக் பண்ணி சேம்ங்கிறத கொடுத்துக்கோங்க. இல்லைனா அதை எடுத்துகிட்டு நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி தப்பாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எடிட் பண்ணாலும் இதை எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. இதையும் அப்லோட் பண்ணிடுங்க. பண்ணி முடிச்சு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு பாப்பப் வருது பாருங்கள். ஃபோட்டோ வந்து 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே தான் இருக்கணுமா. நான் கொஞ்சம் கேபி அதிகமாக வச்சு அப்லோட் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு இந்த பாப்பப் வந்திருக்கு. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன் இஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரணும். நீங்கள் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஓகேங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு உங்கள் கல்வி தகுதி விவரங்களை கொடுங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8th SSLC அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிங்களோ அந்த காலம் கேட்பாங்க. அதை நீங்கள் இது டீட்டெயிலாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் +2 அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை பற்றி டீட்டெயில் கேட்பாங்க. அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதில் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து கீழே வந்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேஷன் எதுவும் படித்து முடிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. நீங்கள் எதுவும் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்கன்னா கொடுங்க, இல்லைனா விட்டுலாம், பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொழி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மொழியெல்லாம் பேச படிக்க எழுத தெரியும் கேட்டுக்காங்க. உங்களுக்கு எதெல்லாம் தெரியுமோ அதை வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக நீங்கள் இதை கொடுத்துருங்க. உங்களுக்கு தெரியலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் நீங்கள் விட்டுருங்க. எல்லாருக்குமே மேக்ஸிமம் தமிழ் தெரியும். தமிழை மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்னா உங்கள்கிட்ட டைப்பிங் ஷார்ட் ஹேண்ட் அந்த மாதிரி எதுவும் இருக்கான்னு கேட்பாங்க. இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. இருந்தால் எஸ்ன்னு கொடுத்து அதை பற்றி டீட்டெயில் ஃபில் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் விட்டுருங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் உங்களுக்கு லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்கா, குக்கிங்க்கான ஒர்க்கிங் நாலேஜ் உங்களுக்கு இருக்கா, சர்டிஃபிகேட் இருக்கா, ஹவுஸ் கீப்பிங் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இதில் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிட்டு அதுக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்கும். ஜஸ்ட் அதை கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே வந்துருங்க. பார்த்தீங்கன்னா நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டேன். கொடுத்து முடிச்சுட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கொடுக்கணுன்னு இருக்காங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் ஓரளவுக்கு எழுத பேச படிக்க எல்லாமே தெரியும். நான் எஸ்எஸ்ங்கிறத கிளிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதுபடி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சு கீழே அப்படியே வந்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்புங்க ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் லோடிங்கும் அப்படியே நிற்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ்லாம் பண்ணிடுங்க. ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் அவங்களும் அடுத்த ஒரு பாப்அப் தருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன் இஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கூடுதல் தகவல் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பேஜுக்குள்ளே வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே உங்கள் குடும்பத்தில் இல்லை உங்கள் உறவினர்கள் யாராச்சும் இந்த நீதிமன்றத்தில் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் எஸ் கொடுங்க, அப்படிலாம் நோ கொடுத்துருங்க. இந்த வரிசையில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக படித்து பார்த்துட்டு நீங்கள் ஆம் இல்லைங்கிறத கொடுங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேண்டிடேட்டுக்கு ஆம்னு வரும், ஒரு சில கேண்டிடேட்டுக்கு இல்லைன்னு வரும். அதனால் நீங்கள் எல்லாம் கவனமாக அதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் நோவான்னு கொடுத்துருங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா காலத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. எல்லாமே நோன்னு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு காலத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நோன்னு தான் கொடுத்துருக்கேன். இது எதுக்குமே எனக்கு ரெலவெண்ட்டாக கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே எஃப்ஐஆர் இருக்காங்க கூட சில கொஷின்லாம் கேட்டிருப்பாங்க. அதுக்கு எல்லாமே கரெக்டாக படித்து பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இதில் தவறுதலாக கொடுத்துட்டு அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா நீங்கள் குவாலிஃபை ஆனாலும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா டீசெலக்ட் பண்ணுறதுக்கு அதிக விதமான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டத்தில் உங்களோட நண்பர்பு நடத்தை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடுற அளவுக்கு உங்களோட சொந்தக்காரங்களோட 2 பேர் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் உறவினர் பேரை கொடுக்கக்கூடாது. உங்கள் பக்கத்து வீட்டில் இல்லை உங்கள் வீட்டு சைடில் இருக்கவங்க அவங்களோட பேர், அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்க ஃபோன் நம்பர், அவங்களோட அட்ரஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. இந்த 2 இதையும் டீட்டெயிலாக ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க.
நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் கொடுத்துட்டேன். ஃபோன் நம்பர் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து தான் அடித்து வச்சுருக்கேன், கரெக்டான நம்பர் கிடையாது. சும்மா கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறுதிமொழி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் எல்லாமே படித்து பார்த்துட்டு கீழே வாங்க. சில டிக்ளரேஷன்லாம் இருக்கும், எல்லாமே படித்து பார்த்துட்டு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டிக் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக் மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட்னு பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா பாக்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாமல் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிக் பண்ணுங்கள். படிக்காமல் யாருமே டிக் பண்ணிடாதீங்க. கவனமாக எல்லாமே படித்து பார்த்துக்கோங்க. படித்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்க ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக்ளரேஷன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்கிறத கொடுத்துருங்க. வந்து பார்த்தீங்கன்னா 5வது ஸ்டெப்புக்குள்ளே வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஷோ பண்ணுவாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். சைடில் உங்கள் ஃபோட்டோவாக இருக்கட்டும், உங்களோட டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி இதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். செக் பண்ணி பார்த்து இங்கே சைடில் பாருங்கள் சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிசி அதுக்கப்புறம் ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி எல்லா கம்யூனிட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க ஜஸ்ட் சப்மிட் பண்ணால் மட்டும் போதும், உங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சிடும். எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் ஓகே பண்ணுறீங்களா, எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லி சும்மா ஒரு பாப்பா கேட்காங்க. ஜஸ்ட் நான் ஓகேங்கிறத கொடுக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்னு கொடுக்குறேன். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்புக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட்டர் இங்கே கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா, நோ ஃபீஸ்ன்னு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் அந்த வியூவை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். வேணும்னா நீங்கள் போய் இதை போய் ஷோ பண்ணி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளிக் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ லோடிங் ஆகிட்டு இருக்கு, ஒன்று ஓப்பன் ஆகல. ஜஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இப்போ ஓப்பன் ஆயிரும். என்னோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வேணால் இந்த டவுன்லோட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாகவே இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பண்ண மெத்தட் தான் மீதி இருக்க போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு இதை பற்றி எதுவும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களை கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.